வெல்கம் டு கோம்ஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன ரெசிபினா ஒயிட் சாஸ் பாஸ்தா. வாங்க இந்த அருமையான ஒயிட் சாஸ் பாஸ்தாவை எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். எங்ககிட்ட மொத்தம் 2 விதமான பாஸ்தா இருந்ததுனால இதில் 1/4 கப் அதில் 1/4 கப் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் பாஸ்தாவை. உங்ககிட்ட என்ன பாஸ்தா இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் ஒட்டாமல் வரும் பாஸ்தா. இப்போ பாஸ்தாவை போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாலில் க்ரீமியான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தில் பிரிஞ்சி இலை இந்த மாதிரி சுற்றி கிராம்பில் நம்ம குத்தி வச்சிடலாம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் பால் வச்சு அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ அது செய்கிறதுக்காக நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். நம்ம நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமைக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். பக்கத்தில் பாஸ்தா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பாலை நல்லா கொதிக்க விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை வெளில எடுத்துக்கலாம். பாலையும் தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம ஒரு கடாய் வச்சுப்போம். கடாயில் நம்ம 2 ஸ்லைஸ் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்ததும் நம்ம நல்லா மெல்ட் பண்ண விடுங்க. நாங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பட்டர். இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போ நம்ம மைதா மாவு 1 ஸ்பூன் மைதா மாவு தான் சேர்க்க போகிறோம். நம்ம 1 ஸ்பூன் மைதா மாவு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கட்டி கட்டி ஆகிடும். அதுக்கு தான் நம்ம பாலை எடுத்து வச்சுருக்கோம். நம்ம இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பால் ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒரே அடியாக ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவை சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் சுட சுட சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இப்போ எல்லா பாலையும் ஊற்றியாச்சு. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பாஸ்தா சீசனிங்கும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாச்சும் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். எங்கள்கிட்ட பாஸ்தா சீசனிங் இருந்தனால பாஸ்தா சீசனிங் சேர்த்துக்கிட்டோம். அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். பாஸ்தா போட்ட உடனே நம்ம ஆஃப் பண்ணிடக்கூடாது. சொன்ன மாதிரி நீங்கள் பாஸ்தா போட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒயிட் சாஸ் அப்படியே திக்காகிடும். அதனால் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம சீஸ் போட்டுக்கலாம். சீஸை நம்ம ஃபஸ்ட்டும் சேர்க்கலாம். எப்போ நம்ம
மைதா மாவு போடுறோம் இல்லையா, அப்போ நம்ம வந்து சீஸ் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து கடைசியாக சேர்த்துருக்கோம் ஃபினிஷிங் டச்சாக. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான் சுட சுட. இந்த மாதிரி அருமையான ரெசிபீஸ்லாம் வேணும்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.